சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். வளையல் விற்ற படலம். முற்காலத்தில் மதுரையிலேயே தாருகாவனம் என்ற பகுதி இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு பல ரிஷிகள் தங்கள் பத்தினியருடன் வசித்து வந்தனர். அந்த பெண்களுக்கு தாங்களே உலகில் பேரழகு கொண்டவர்கள் என்றும் தங்களது கற்பே உயர்ந்ததென்றும் கர்வம் இருந்து வந்தது. இவ்வாறு நினைப்பதன் மூலம் உலகில் உள்ள மற்ற பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவர்களது மனதில் வேர்விட்டது. இவர்களையும் விட உயர்ந்த பெண்கள் உலகில் உண்டு என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்த திருவுள்ளம் கொண்டார் சோமசுந்தரர். இதற்காக அவர் பட்டுக்கோவணம் உடுத்தி புலித்தோலை மார்பில் சுற்றி திருநீர் அணிந்து செக்க சிவந்த மேனியுடன் திருவோட்டுடன் தாருகாவனத்திற்குள் பூந்தார். இது போன்ற துறவிகள் வந்தால் பக்தி அல்லவா பெருக்கெடுக்க வேண்டும். தாருகாவனத்து ரிஷி பக்திகளின் உள்ளத்தில் ஆகா, இவன் பேரழகனாக இருக்கிறானே என்ற எண்ணம் எழுந்தது. அவர்கள் கற்பிலும் அழகிலும் உயர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதற்காக மற்றவர்களை உதாசீனப்படுத்தும் புத்தி இருக்கிறதே, இதை அகற்றதானே இறைவன் வந்திருக்கிறார். வந்தவர் அவர்களது மனங்களை மயங்க செய்தார். தன்னை பேரழகன் என வர்ணிக்கும்படி செய்தார். திருமணமான பெண்கள் மாற்றானை பேரழகன் என கருதினாலே அவர்களது கற்புக்கு பங்கம் வந்துவிடும். அந்த பெண்களும் தங்கள் கற்புத்திறனை இழந்தனர். தங்களையே மறந்து பிச்சை கேட்டு தங்கள் வீட்டு வாசலுக்கு வந்த சோமசுந்தரனை கண்டு மயங்கினர். நீயே பேரழகன் என்று மயங்கி அவர்கள் உடல் மெலிந்தனர். அவர்களது வளையல்கள் கலன்று திருவோட்டில் விழுந்தன. சில பெண்கள் இடையில் அணியும் மேகலைகளும் கலன்றன. அவற்றையும் தங்களை அறியாமல் அந்த திருவோட்டில் இட்டனர். பின்னர் ஓரளவுக்கு சுதாரித்து தாங்கள் செய்த தவறை உணர்ந்தனர். ஒரு பிச்சைக்கார பேரழகனிடம் சற்று நேரமேனும் தங்கள் மனதை பறிகொடுத்தது நினைத்து வருந்தினார். தங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்களை அறியாமல் நடந்த இந்த தவறு தங்களது கணவன்மாருக்கு தெரிந்தால் நிலைமை என்னாகும்? மேலும் வளையலும் மேகலையும் எங்கே என அவர்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வது? அவர்களது உடல் நடுங்கியது. அவர்கள் தங்களையும் மறந்து அந்த பிச்சைக்காரனின் பின்னால் சென்றனர். வளையல்களையும் மேகலையும் தந்து விடும்படி கெஞ்சினர். சிவனோ அதை கண்டு கொள்ளவே இல்லை. நடந்து கொண்டே இருந்தார். அவரிடம் தங்கள் பொருட்களை பெற முடியாததால் இல்லம் திரும்பிய அவர்கள் தங்கள் கணவன்மாருக்கு இது தெரிந்தால் என்னாவது என்ற கவலையுடன் இருந்தனர். முனிவர்களும் வந்துவிட்டனர். ரிஷி பத்தினிகள் மனம் பதவதைக்க நின்று கொண்டிருந்தனர். தங்கள் மனைவியரின் மனநிலை மாறிப்போனது கண்டு கோபமடைந்த ரிஷிகள் கமண்டல நீரை அவர்கள் மீது தெளித்து, பெண்களே, சோமசுந்தரரிடம் மன சஞ்சலப்பட்ட நீங்கள் அவர் வசிக்கும் மதுரையில் வசிக்கும் வணிகர் குலத்தில் ரவி எடுங்கள் என்று கூறிவிட்டனர். அந்த பெண்கள் தங்கள் கணவன்மாரிடம் தாங்கள் மீண்டும் ரிஷி பத்தினிகளாக வரம் கேட்டனர். பெண்களே, மதுரையில் நீங்கள் வசிக்க இருக்கும் வீடுகளுக்கு பிச்சை கேட்டு சோமசுந்தரர் வருவார். அவருக்கு பிச்சையிடும் போது அவரது கைப்பட்டு உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றனர். அதன்படி அந்த பெண்கள் மதுரையில் வணிகர் குலத்தில் பிறந்தனர். அவர்கள் சோமசுந்தரரின் கோயிலுக்கு தினமும் சென்று பெருமானை வணங்கி வந்தனர். சோமசுந்தரர் அவர்கள் மீது கருணை கொண்டார். மீண்டும் அவர்கள் ரிஷி பத்தினிகளாக தன் திருவிளையாடலை தொடங்கினர். ஒரு வளையல் வியாபாரி போல் வேடம் அணிந்தனர். அந்த பெண்கள் முனி பத்தினிகளாக இருந்தபோது தன்னை கண்டு கலந்து விழுந்த வளையல்களை எல்லாம் கோத்து தன் முதுகில் போட்டுக்கொண்டார். வளையல் வாங்கலையோ வளையல் என்று கூவியபடியே வணிகர்கள் வசிக்கும் தெருவுக்கு வந்தார். வணிகர் குல பெண்களாக பிறந்த ரிஷி பத்தினிகள் அந்த குரல் கேட்டு வெளியே வந்தனர். கம்பீரமான அழகான இளைஞனாக வந்த சோமசுந்தரரை கண்டு வெட்கப்பட்ட அவர்கள் அவர் கையை பிடித்து வளையலிட்டால் வெட்கமாக இருக்குமே என அஞ்சினர். இருந்தாலும் வளையல் மீதான ஆசை விடவில்லை. அவர்கள் அந்த இளம் வியாபாரியை அழைத்து தங்களுக்கு வளையல் அணிவிக்கும்படி வேண்டினர். ஈசனும் அவர்களின் கைப்பிடித்து வளையல்களை அணிவித்தார். அப்போது அவர்களின் உள்ளம் எங்கோ பறந்தது. அவர்கள் தன்னிலை மறந்தனர். மீண்டும் மீண்டும் அவரிடம் கையை நீட்டி வளையல் அணிவிக்க வேண்டும் போன்றதொரு உணர்வு தோன்றியது. வணிகரே, இந்த வளையல்கள் மிக அழகாக உள்ளன. இவற்றை எங்கே கொள்முதல் செய்தீர்? நாளைக்கும் இதே போல வளையல் கொண்டு வாருங்கள் என்றனர். பின்னர் வாங்கிய வளையல்களுக்குரிய பணத்தை நீட்டினார். அதை வாங்க மறுத்த சோமசுந்தரர், நாளையும் என்னை வர சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா, அப்போது மொத்தமாக பணம் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் கிளம்பிவிட்டார். அந்த பெண்களுக்கு அவரை விடவே மனம் வரவில்லை. ஏதோ ஒரு சக்தி அந்த பெண்கள் எல்லாம் அவர் பின்னாலேயே சென்றனர். கோயிலுக்குள் சென்ற அவர் சுந்தரேசரின் கருவறைக்குள் சென்றார். பெண்களும் பின்தொடர்ந்தனர். அவர் சிவலிங்கம் இருக்கும் இடம் வரை சென்று விட்டார். அந்த பெண்கள் அதிர்ச்சியுடன் அவரை நோக்கினர். லிங்கத்தின் அருகில் சென்ற அவர் லிங்கத்துடன் ஐக்கியமாகிவிட்டார். அதன் பின் தான் வந்தவர் சோமசுந்தரர் என்பதையும் வணிகர் குலத்தில் பிறந்த தங்களை ஆட்கொள்ள வந்தவர் என்பதும் புரிந்தது. சிவ தரிசனம் பெற்ற அவர்கள் மதுரையில் பல்லாண்டு வாழ்ந்த பின் மீண்டும் ரிஷி பத்தினிகளாகும் பாக்கியம் பெற்றனர். ரிஷி பத்தினிகளின் கர்வத்தை அடக்கினார் சோமசுந்தரர். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். அட்டமாசக்தி உபதேசித்த படலம். ஒரு சமயம் கார்த்திகை பெண்களின் ஆணவத்தை அடக்க திருவிளையாடல் புரிந்தார் சோமசுந்தரர். கைலாயத்தில் ஒரு முறை அவர் உமாதேவியுடன் உரையாடி கொண்டிருந்தார்.
அப்போது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், பசித்துவம் என்னும் அஷ்டமா சித்திகளும் 8 பெண்களாக உருமாறி அம்பிகைக்கு சேவை செய்து கொண்டிருந்தன. அந்த சித்திகளின் மகிமை அளவிடற்கரியது. அந்த சித்திகளை பெற வேண்டுமானால் பெரும் தவம் செய்ய வேண்டும். கார்த்திகை பெண்களுக்கு அந்த சித்திகளை பெறும் ஆசை இருந்தது. அதை பெறுவதற்காக கைலாயம் வந்த அவர்கள் சிவபெருமானை வணங்கி, ஐயனே, அஷ்டமா சித்தியை எங்களுக்கு அருள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அவர் அந்த பெண்களிடம், பெண்களே, அஷ்டமா சித்திகளும் அம்பிகையின் பணிப்பெண்ணாக உள்ளனர். அவற்றை பெற வேண்டுமானால் நீங்கள் அம்பாளை வழிபட வேண்டும். அவளை போய் கேளுங்கள் என சொல்லிவிட்டார். அப்போது அந்த பெண்களின் விதிப்பலன் மாறும் சமயமாக இருந்தது. இதனால் புத்தி கெட்டு போன அவர்கள் அம்பிகையை மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினார். அவளுக்கு மரியாதை நிமித்தம் கூட வணக்கம் சொல்லவில்லை. தன் கட்டளையை மீறி அம்பிகையை வணங்காமல் சென்ற அந்த பெண்களை சிவன் சபித்து விட்டார். ஏ பெண்களே, நீங்கள் என் கட்டளையை மீறி அம்பாளையும் மதிக்காமல் சென்றதால் நீங்கள் பட்டு போன மரங்கள் போல எதுவுமே இல்லாமல் போக கடவீர்களாக என்றார். அந்த பெண்கள் பட்டு போன மரங்களைப் போல் தங்கள் அழகு, ஐஸ்வர்யம் அனைத்தையும் இழந்து பூலோகத்தில் வந்து விழுந்தனர். அவர்கள் விழுந்த இடமே பட்டமங்கை எனப்பட்டது. தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் என்ற பெயரில் இப்போதும் இந்த ஊர் உள்ளது. அவ்வூரில் அவர்கள் கல்லாக கிடந்ததாகவும் வரலாறு உண்டு. 1000 தேவ ஆண்டுகள் அவ்வாறு கல்லாக கிடந்த அவர்களை அங்கிருந்த ஆலமரத்தின் பழங்கள் விழுந்து விழுந்து மூடின. சாப விமோசனம் நேரத்தில் அந்த பழங்களின் ஊடே இருந்தே அந்த கற்கள் வெளிப்பட்டன. அங்கே லிங்க வடிவில் இருந்த சுந்தரேஸ்வரரின் கருணை பார்வையால் விமோசனம் பெற்று தங்கள் இருப்பிடம் சேர்ந்தனர். உமாதேவியாரிடம் மன்னிப்பு கேட்டு அஷ்டமா சித்திகளையும் வேண்டினர். அவர்களிடம் சிவபெருமான், பெண்களே, சிவயோகிகள் இத்தகைய சித்திகளை விரும்ப மாட்டார்கள். அந்த சித்திகளின் பெருமையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உபதேசித்தார். அந்த பெண்களும் உபதேசத்தை கேட்டு சிவ யோகினிகளாக மாறினார். பட்டமங்கலத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை பெண்களின் சிலைகள் இப்போதும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.